லாஸ்ட் பார்ட்ல காந்தார நாட்டின் மீது போர் தொடுத்து வரதை பார்த்தோம். டுடே எபிசோட்ல எந்த நாடு போர் தொடுத்து வருதுன்னு பார்ப்போம். இங்க காந்தர நாட்டின் அரசர், சேனாதிபதி, வீரர்கள்னு எல்லாரும் போருக்கு தயாரிக்கிட்டே இருக்கிறாங்க. காந்தர நாடு சிறிய நாடுதான். இவர்களால் முடிந்த அளவு படைகளை திரட்டி வீரர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் மைதானத்தில் கண்ணிற்கு எட்டும் தூரம் வரை கடல் போல சேனைகள் வந்து குவிந்து நிற்கிறத காமிக்கிறாங்க. காந்தரத்தின் அரண்மனை கதவுகள் மூடப்படுகிறது. வீரர்கள் அரசரிடம் பார்வைக்கு எட்டும் தூரம் வரை சேனை நீள்கிறது. குதிரைப்படை, யானைப்படை, ரதங்கள் அனைத்தும் அடங்கும். படையின் வேகத்தால் புழுதி புனல் வானை எட்டுகிறது. நம்மீது பெரிய தாக்குதல் நடைபெறப் போகிறது போல அரசே சொல்றாங்க. அதற்கு அரசர், வந்திருப்பது யாருடைய சேனைன்னு கேட்க, அது பற்றி தெரியவில்லை அரசே. ஆனால் வரும் படையின் முதல் ரதத்தை கண்டோம். வெண்மை நிற ரதம். அது தன்னிகரில்லா சூரிய ரதம் போன்றது. வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தது. ரதத்தில் வெள்ளை நிற கொடி பறக்கின்றது. அதில் அமர்ந்திருப்பவர் சூரியனின் தேஜஸ் பொருந்தியவர் அரசே. பூலோக கவசம் போன்ற மார்பு. கண்களில் அக்னி சுவாலை தெரிகின்றது. அவரது நெற்றியில் பிறை வடிவம் மிளிர்கிறது. இத கேட்டதும் உடனே அரசகுரு, வந்திருப்பது வேறு யாருமில்லை மகாராஜா, திங்கள் குலதோன்றல் அரசர் சாந்தனுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர்னு சொல்ல, உடனே அரசர் பீஷ்மர்னு சொல்றாரு. ஆம், நம்ம அஸ்தினாபுரம் தான் காந்தார நாட்டின் மீது போர் தொடுத்து வருது. நம்ம பீஷ்மர் கம்பீரமா ரதத்தில் வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப சேனாதிபதி, ஆணை என்ன மகாராஜா, யுத்தம் பொறுத்து நீங்கள் முடிவு எடுக்கும் கட்டம் நெருங்கி விட்டதுன்னு சொல்றாரு. அதற்கு அரசர், அவமானம், வீர மரணம், ரெண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். என் வாழ்வில் இது போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததில்லைன்னு யோசிச்சுட்டு இருக்க, அரசே, முன் வந்த படை நின்று விட்டது. நட்பினை பாராட்டும் மஞ்சள் கொடியினை பறக்க விட்டிருக்கிறார்கள்னு சேனாதிபதி சொல்ல, அரசரும் அரண்மனை கதவுகள் திறக்கட்டும்னு சொல்றாரு. இப்ப பீஷ்மரோட ரதம் மட்டும் அரண்மனையை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அரசர், சேனாதிபதி, அரசகுரு எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. நட்பினை பாராட்ட விரும்பினால் ஏன் சேனையோடு வர வேண்டும்? அவர்களது நாட்டின் பலத்தை நம்மிடம் காட்ட விரும்புகிறார்களா? சேனாதிபதி கேட்க, அதற்கு அரசர், ஆனால் காரணம் என்ன? இதுவரை காந்தார நாடு அஸ்தினாபுரத்தை பகைமை நாடாக கருதியதில்லையே. நாம் அவருடைய எதிரிகள் மீது நட்பு பாராட்டவும் இல்லையே. மித்திரரான நம்மிடம் அவரது சக்தியை வெளிப்படுத்த காரணம்தான் என்னன்னு கேட்கிறாரு. மித்திரனிடம் ஏதேனும் வேண்ட விரும்பினால் அவர்களது சக்தியை காமிப்பது சகஜம்தான் அரசே. அரசகுரு சொல்ல, அதற்கு அரசர் கங்கை மைந்தனான பீஷ்மர் என்னிடம் என்ன வேண்ட போகிறார்னு பேசிட்டே இருக்க, பீஷ்மர் அரண்மனை வாசலுக்கு வந்துடுறாரு. பீஷ்மர் ரதத்தை விட்டு இறங்கி அரசரிடம் வருகிறார். அரசர் பீஷ்மரை தலைகுனிந்து வணங்குகிறார். உடனே சுற்றி நின்ற வீரர்கள் எல்லாம் தரையில் முட்டி போட்டு தலை வணங்குகின்றனர். அதற்கு பீஷ்மர் அரசரின் கைகளை பிடித்து, நாடாள்பவரின் சிரம் ஆண்டவனையே வணங்க வேண்டும். கரம் மித்திரனை பாராட்டி தனது சத்ருவனை தண்டிக்க வேண்டும். அதுவே நாடாளுபவனுக்கு அழகு சுபாலரே பீஷ்மர் சொல்றாரு. அதற்கு அரசர், நாடாளுபவனை விட தாங்கள் அந்த ஆண்டவனுக்கு சமமானவர் பீஷ்மர்னு மாத்தி மாத்தி பாராட்டிக்கிறாங்க. கடைசியா பீஷ்மர், நான் தங்களிடம் நட்பினை பாராட்டவே வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. உடனே அரசர் சந்தோஷமா, தங்களை போன்ற ஒரு மித்திரனை வரவேற்பதில் நானும் எங்கள் நாடும் பெரும் மகிழ்ச்சி பெறுகிறோம்னு சொல்லி பீஷ்மருக்கு வரவேற்புல பயங்கரமா நடக்குது. இப்ப அரசவையில பீஷ்மர், அரசர், அரசி, அரசகுரு, சேனாதிபதினு எல்லாம் அமர்ந்திருக்க பீஷ்மர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய வரவேற்பை கண்டு என் உள்ளம் மகிழ்ந்ததுன்னு சொல்றாரு. நான் இங்கு சம்பந்தம் பேசவே வந்துள்ளேன். விவாக சம்பந்தம்னு சொல்றாரு. தமது மகள் காந்தாரியின் நற்குணத்திற்கு இந்த உலகில் எவரும் இணையில்லை என்று நன்கு அறிவேன். அதனால் தங்கள் புதல்வி காந்தாரிய கன்னிகாதானம் கேட்டு வந்துள்ளேன்னு சொல்றாரு. எம்மை நிராசை அடைய செய்யாதீர்கள்னு வணங்குறாரு. அப்படியே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே அரசி, ஆனால் தாம் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டவர் அல்லவான்னு கேட்கிறாங்க. அதுக்கு பீஷ்மர் சிரிக்கிறாரு. குமாரி காந்தாரியின் விவாகம் எமது ராஜகுமாரனோடு நடக்க வேண்டும். எம்மோடு அல்ல, காந்தாரியன் புதல்விக்கு சமமானவள்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. காந்தாரியும் இத கேட்டுட்டு வெட்கப்பட்டுட்டே ஓடிடுறா. இது நற்செய்தியாக தோன்றுகிறது. குமாரர் பாண்டுவை விட நல்வரன் எவரும் இல்லை. குமாரர் பாண்டுவின் பராக்கிரமம் பற்றி நானும் நன்கு அறிவென்னு அரசர் சொல்றாரு. உடனே பீஷ்மர், விருதுராஷ்டிரர் வரன் விருதுராஷ்டிரருக்குன்னு சொல்றாரு. ஏன் தாங்கள் பாண்டுவின் பெயரை உச்சரித்தீர்கள்? அவர் இரண்டாவது இளவரசர் அல்லவே. மூத்தவர் குமாரர் விருதுராஷ்டிரர்னு சொல்றாரு. சற்று சிந்தித்து பாருங்கள். 100 புதல்வர்கள் ஒரு சிற்பியின் மகனுக்கும் பிறக்கலாம் அரசே. அவர்கள் ஒரு அற்புத அரண்மனையை உருவாக்கலாம், சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது. விருதுராஷ்டிரன் ராஜ்யத்தை தலைநிமிர செய்ய பிறந்தவன் ஆவான். மகிமைகள் நிறைந்தவன். திங்கள் குலத்தின் 100 பிள்ளைகளை ஈன்றெடுக்கும் சௌபாக்கியம் அனைவருக்கும் கிடைக்காதல்லவா சொல்ல, உடனே அரசி எழுந்து, ஆனால் கங்கை மைந்தர், எனது மகள் காந்தாரி அகிலத்திலேயே அழகு ஓவியமாவாள். குணத்தில் தலை சிறந்தவள், அஸ்திரங்களை கையாள தெரிந்தவள். ஆனால் குமாரர் விருதுராஷ்டிரர், அவரை பற்றி அறிந்தும் தாங்கள்னு இழுக்க, அதற்கு பீஷ்மர், குமாரர் விருதுராஷ்டிரரும் தலை சிறந்தவர் ஆவான்.
அதுல ஐயம் ஏதும் இல்லைன்னு அவருடைய வீரத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் இளவரசி காந்தாரி அவளது தோழிகள் எல்லாம் வம்பிழுத்துட்டே இருக்கிறாங்க. ஆஸ்தியிலும் அந்தஸ்திலும் வீரத்திலும் அஸ்தினாபுரத்தை மிஞ்சிய நாடு உலகில் ஏதும் இல்லைன்னு ஒரு தோழி சொல்ல, இன்னொரு தோழி, நானும் அஸ்தினாபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். கற்பனைக்கு எட்டாத அழகு அங்கு குடிகொண்டுள்ளதாம். எவ்வாறு இருக்கும் அந்த அஸ்தினாபுரம்னு தோழி கேட்க, அதற்கு இளவரசி, அழகு கொஞ்சம் அஸ்தினாபுரம்னு சந்தோஷத்தில் மெய்மறந்து நிற்கிறா. இந்த பக்கம் பீஷ்மர் அஸ்தினாபுரத்தோடு தாங்கள் சம்பந்தம் வைத்துக் கொண்டால் தாங்கள் மகாராஜா சுபாலன் அல்ல, சக்கரவர்த்தி சுபாலன் அவீர்கள்னு சொல்றாரு. அதற்கு அரசி, அப்படி என்றால் தாங்கள் பலத்தை வெளிப்படுத்தி லாபத்தை பெறத்தான் காந்தாரம் வந்தீர்களா? கங்கை மைந்தரேன்னு கேட்கிறாங்க. இல்ல, ராஜவம்சத்தை உமது உறவாக்கவே வந்தேன், மகாராணின்னு பீஷ்மர் சொல்ல, அரசரும் அரசியும் ஷாக் அகினிக்கிறாங்க. தமக்கு வேண்டிய லாபத்தை தரும் அருகதை காந்திரத்திற்கு இல்லை, மாறாக காந்திரத்திற்கு வேண்டிய லாபத்தை அஸ்தினாபுரத்தால் தர இயலும். நான் உங்களை வற்புறுத்தவில்லை. கற்பு நெறி கொண்ட காந்தாரிக்கு அற்புத வரன் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்று கூறவே வந்தேன்னு சொல்ல, அரசரும் அரசியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம குழப்பத்துல நிக்கிறாங்க. உடனே பீஷ்மர், என் வேண்டுதலுக்கு தங்களின் பதில் என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அரசர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. இந்த பக்கம் காந்தாரி தோழிகள் அவகிட்ட அஸ்தினாபுரத்தின் இளவரசர்கள் தேவர்களுக்கு இணையானவர்கள். அஸ்தினாபுர வாசிகள் தம் ராஜ்யத்தின் இளவரசர்களை தேவர்களாக எண்ணி பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு அவளது தோழி சொல்ல, இளவரசி வெட்கப்பட்டுட்டே அவருடைய பேர் என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு தோழி விருதுராஷ்டிரர்னு சொல்ல, உடனே இளவரசி ராஜகுமாரன் விருதுராஷ்டிரர்னு காதலோடு சொல்ல, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் விருதுராஷ்டிரரை காமிக்கிறாங்க. அஸ்தினாபுரத்துல பிறவியிலேயே கண் தெரியாம பிறந்த ராஜகுமாரன் விருதுராஷ்டிரரை காமிக்கிறாங்க. யானையோட போர் புரிஞ்சிட்டு இருக்காரு. சும்மா டைம் பாஸ்க்காக, மக்களுக்கு தன்னுடைய வீரத்தை காமிப்பதற்காக இளவரசர்கள் இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்வுகள் நடத்துவாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. சுற்றி மக்கள் எல்லாரும் அமர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கண் தெரியாமலேயே 2 யானைகளோட சமையா சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு. இப்ப 4 யானைகளையும் சங்கிலில கட்டி மனுஷன் ஒத்தாளா இழுத்துட்டு வந்து மைதானத்துல கட்டி வைக்கிறாரு. அப்படியே வெற்றியை கொண்டாடிட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரு யானை சங்கிலியை அவிழ்த்துட்டு இளவரசரை நோக்கி ஓடிட்டே இருக்கு. சரியா அந்த இடத்துக்கு இன்னொரு இளவரசர் வந்து காப்பாத்திடுறாரு. உடனே விருதுராஷ்டர், யாரது எங்க அனுமதியின்றி என்னை காத்ததுன்னு கோவமா கேட்கிறாரு. அதற்கு உங்களுடைய இளவல் அண்ணா பாண்டுன்னு சொல்றாரு. இவர்தான் நம் இளவரசர் பாண்டு. உடனே விருதுராஷ்டிரர் கோவப்படுறாரு. நானே சமாளித்திருப்பேன், நீ ஏன் நடுவுல வந்தனு? விருதுராஷ்டிரர் கோவம், கர்வம், அகங்காரம் பிடிச்சவர் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா பாண்டு அப்படி இல்ல. சாந்தத்தின் மறு உருவமா இருக்கிறாரு. நற்குணங்களை பெற்றவராக இருக்கிறார். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அரண்மனையில் விருதுராஷ்டிரருக்கு காயத்துக்கு மருந்து போட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம பாண்டுவும் வராரு. உடனே அண்ணன், பாண்டு வந்து விட்டியா? உன் அண்ணனுக்கு உதவோடோடி வந்து விட்டாயான்னு பாசமா பேசுறாரு. என்னுள்ளுள்ள குறையை என் சாமர்த்தியம் கொண்டு வெல்பவன் நான், புரிந்ததான்னு சொல்றாரு. தமையனுக்கு சேவை செய்பவன் நான் பாண்டு சொல்றாரு. நீ சேவை புரிய நான் அரசன் இல்லைன்னு அண்ணன் சொல்ல, ஆனால் தங்களுக்காக அரியணை பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறது. அந்த அரியணையை அலங்கரிக்கப் போவது தாங்கள் அல்லவே பாண்டு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு குரல் கேக்குது. அரியணை அரசனுக்கு அலங்காரமாகாது. அரசனே அரியணையை அலங்கரிப்பவனாக இருக்க வேண்டும். யாருன்னு பார்த்தா நம்ம விதுரன். 3வது இளவரசர் விதுரன் வராரு. வந்து அண்ணன்களை வணங்குறாரு. அரியணையை அலங்கரிப்பது யார் என்பதை ஒருவருடைய நடத்தை மற்றும் நல் ஒழுக்கம் கொண்டு முடிவெடுப்பார்னு விதுரன் சொல்ல, உடனே விருதுராஷ்டிரன் கோவப்பட்டு எழுந்துடுறாரு. குலத்திற்கு மூத்தவன் நான் என்பதை மறந்து விடாதே. கலைகள் அனைத்தையும் கற்றவன். அஸ்திரம் கொண்டு அனைத்தையும் அசைக்க வல்லன். என் அருகதை பற்றி பேச என்ன அருகதை உள்ளது உனக்குன்னு கோவப்படுறாரு. அதற்கு விதுரன், அந்த அருகதை எனக்கு இல்லை. அந்த அதிகாரம் பெற்றவர் மகாமந்திரி. காலம் வரும்போது அவர் முடிவெடுப்பார். அண்ணா பாண்டுவிடம் நான் கூறிய அர்த்தம் வேறு. அரியணையை அலங்கரிக்கும் ஒரு அரசன் அனைவரின் மனங்களையும் கவர்ந்தவனாக இருக்க வேண்டும். உத்தரவு தாருங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் விருதுராஷ்டிரரும் பாண்டுவும் பேசிட்டு இருக்கிறாங்க. பாண்டு, நம் குலப்பெருமையானது அவன் மனதை குலைக்கிறது. நாம் சக்கரவர்த்தினியின் ராணியின் வயிற்றில் பிறந்தவர்கள். அவன் குலத்தில் தாழ்ந்த தாசிக்கு பிறந்தவன். தாசியின் புதல்வனு கோபப்படுறாரு. அதற்கு பாண்டு, தவறு அண்ணா, நாம் மூவரும் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள். அதோடு விதுரனை பிதாமகரும் ராஜமாதாவும் ராஜவம்சத்தின் அங்கமாக ஏற்றுக்கொண்டனர். ஞானத்தின் திருவுருவம் என்று மதிக்கப்படுபவன் விதுரன். அவன் நாவிலிருந்து உதிர்க்கும் வார்த்தைகள் ஞானத்தின் வார்த்தைகளாகும். அதோடு பிதாமகரின் மனம் கவர்ந்தவன் ஆவான். ஏனில் அவன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவன் அல்லனு பாண்டு ரொம்ப நல்ல விதமா சொல்லிட்டே இருக்கிறாரு விதுரன் பத்தி. ஆனா இந்த விருதுராஷ்டிரன் நீ புரியாம பேசிட்டு இருக்குன்னு பாண்டு மேல கோவப்படுறாரு. அதற்கு பாண்டு மூத்தவரான உமக்குத்தான் பட்டாபிஷேகம் நடைபெறும் அண்ணா. அதை பற்றி எண்ணி கவலை கொள்ளாதீர்கள். அது மட்டும் இல்லாமல் தனிமையை வெல்ல அதிகாரம் உதவாது அண்ணா. அன்புதான் அருமருந்தாகும். அந்த அன்பினை தரக்கூடியவள் இல்லாளாவாள். அந்நியார்
கண்ணிற்கு கண்ணாக இருந்து தங்களுடைய தனிமையை விரட்டி காட்டுவார் அண்ணா. பிதாமகர் தங்கள் விவாக பணியை தொடங்கிவிட்டார். தங்களுடைய விவாகம் காந்தார இளவரசியுடன் நடக்கவிருக்கிறதுன்னு சொல்றாரு. அதற்கு விருதுராஷ்டிரர் யார் அவள்னு கேட்க, அதற்கு பாண்டு, இளவரசி காந்தாரகுமாரி, அழகு ஓவியம் என்று புகழ்கின்றனர். அதோடு அவருக்கு ஈசன் 100 புத்திர பாக்கியம் வரத்தையும் வழங்கியுள்ளார். நீங்கள் மிகவும் பாக்கியசாலி அண்ணா. தம்பி சொல்லிட்டு இருக்க, அதற்கு அண்ணன் பாக்கியத்தை பெறுவது காந்தரத்தின் குமாரி தான் பாண்டு. அவள் அஸ்தினாபுரத்தின் ராணியாக போகிறாள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காந்தரத்தை காமிக்கிறாங்க. இளவரசி சந்தோஷமா அரண்மனையில கோலம் போட்டுட்டே இருக்கா. அரசரும் அரசியும் கவலையா பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாம் எப்படி மகளிடம் சொல்வது? அவளது சந்தோஷம், கனவுகள் அனைத்தும் தரைமட்டமாக போகிறது என்பதை எப்படி கூறுவது? குருடனுக்கு வாக்கப்பட்டால் அவளது வாழ்வு இருளாகும் அல்லவான்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. பயணம் முடிந்து சகுனி இங்கு வரும்போது அவனுக்கு நான் என்ன உரைப்பேன்? சகோதரி மீது அதீத அன்பு கொண்டவன். தன் சகோதரியின் விவாகம் ஒரு குருடனோடு நடைபெறப் போகிறது என்று தெரிந்தால் அவனது மனம் கூனி குறுகி விடாதான்னு அரசர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மலையில் கயிற்றின் மூலம் சகுனி ஏறிக்கொண்டிருப்பதை காமிக்கிறாங்க. சகுனியும் அவருக்கு கீழ் ஒரு வீரரும் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். கயிறு அருகும் நிலையில் உள்ளது. அந்த வீரன், இளவரசே, இனி இந்த கயிறு இருவரை தாங்காதுன்னு வீரன் சொல்ல, அதுக்கு சகுனி அப்படின்னா நான் குதித்து விடுகிறேன், நீ தப்பித்துக்கொள்னு சொல்றாரு. அதுக்கு வீரர், வேண்டாம் அரசே, நீங்க உயிரோடு இருப்பது மிகவும் அவசியம்னு சொல்ல தெரிகிறதல்லவா, அப்படி என்றால் நீ குதித்து விடுன்னு சகுனி சொல்றாரு. அதுக்கு வீரன், வேண்டாம் அரசே, முடியாதுன்னு அழுதுட்டு இருக்க சிரிச்சுக்கிட்டே காலால் உதைத்து அந்த வீரன் தள்ளி விட்டுடுறாரு. இதுதான் சகுனியோட இன்ட்ரோடக்ஷன். இனி சகுனியின் ஆட்டம் என்ன என்பதை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். காத்திருங்கள்.